நாளைக்கு மட்டும் குரூப்ல யாராவது லிங்க் மட்டும் போட்டு விட்டுருங்க. என்கிட்ட லிங்க் இப்போ வாட்ஸ்அப் வந்து கிளியர் ஆயிடும். யாராவது அதே லிங்க் வேணும்ல, அதுக்காக தான். நீங்க யாராவது போட்டு விட்டுருங்க. நான் மெசேஜ் போடுறேன், அப்புறமா நீங்க போட்டு விட்டுருங்க. ஓகேக்கா. எக்ஸாம்பிள்ல இன்னும் ஒரு சம் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம் இன்னும் பார்க்கல. இது நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சம். ஏன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஐஸ்கிரீம்க்கா. கரெக்ட். ஐஸ்கிரீம் ரிலேட்டடான ஒரு சம். நீங்க எல்லாருமே கோனைஸ் சாப்பிட்டுருக்கீங்க. முன்னாடி வந்து ஒரு சைக்கிள்ல வித்துட்டு போவாங்க தெரியுமா? ஒரு கேன் மாதிரி இருக்கும். அதுல இருந்து கொடுக்குற ஐஸ்கிரீம் கான்செப்ட்னு வச்சுக்குவோம். ஏன்னா அப்படிதான் இருக்கு. இது எப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு உருளைன்னு நினைக்கிறேன். உருளை வடிவத்துல ஒரு பெரிய கேன் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா வந்து ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து கூம்பு வடிவத்துல இது ஃபுல்லா வந்து ஃபில் பண்றாங்க. நாம குடுக்குற ஐஸ்கிரீம் ஆனா அப்படி ஃபில் பண்ண மாட்டாங்க. எப்படி ஃபில் பண்ணுவாங்க? மேல மட்டும் தான் வைப்பாங்க. அதுல கொஞ்சம் இப்படி வந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனா இதுல மேல எல்லாம் கிடையாது. ஏமாத்துறாங்க. ஆனா உங்களுக்கு மேல வைக்கிறது ரெண்டும் ஈக்குவல் தான். உங்களுக்கு மேலேயே வச்சிருவாங்க, உள்ள ஸ்டஃப் பண்ணாங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அது ஃபுல்லா ஃபில் ஆகுற மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? அதனால ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்க வேணாம். மேலேயே வச்சு கொடுத்துறாங்கன்னு வச்சுப்போம். சரியா? சரி, இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஃபில் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா எவ்வளவு நம்மளால வந்து ஃபில் பண்ண முடியும்? இது மாதிரி எத்தனை ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு தான் கான்செப்ட். நீங்க எல்லாரும் கிளம்பி ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல உங்க ஸ்கூல்லயே வந்து குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்கன்னா, இத மட்டும் கொண்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது கொஸ்டின். இதுல சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 சென்டிமீட்டர் ஆரம், ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, உயரம் ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் முடிஞ்சிருச்சா? தாரகா, நீங்க யார் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க? அன்னைக்கு ஆத்தா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்களா, அவங்க வீட்டுல இப்ப வீட்டுக்கு அழைக்க வச்சிருந்தாங்க. அதுக்கு போனாங்க. ஓகேமா. ஓகே, சரி. இது ரெண்டும் முடிஞ்சிருச்சா? இப்போ இத வந்து வேற ஒரு கூம்புல போட்டுட்டு இருக்காங்களா, கோன்ல. இதோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர், ஆரம் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க 3 சென்டிமீட்டர். அப்படின்னா எத்தனை இத மாதிரி ரெடி பண்ண முடியும்னு கேக்குறாங்க. சரி, உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஃபுல்லா இருக்கிறத இப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னா இதோட வால்யூம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கன அளவு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி இதுக்கும் கன அளவு கண்டுபிடிங்க. ஒரு கூம்புக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் வகுத்தீங்க அப்படின்னா மொத்தமா எத்தனை கோன் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்தோம். ஒரு பெரிய உலோக கோலத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா மாத்துற மாதிரி ஒரு சம் பார்த்தோம். அதுல என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா, n இன்ட்டு இந்த சின்ன ஒரு கோலத்தோட கன அளவு ஈக்குவல் டு இந்த பெரிய கோலத்தின் கன அளவு வால்யூம் அப்படின்னு போட்டோம். ஞாபகம் இருக்கா? எக்ஸாம்பிள் அதே கான்செப்ட் கூட இங்க வச்சுக்கோங்க. அதுல நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணும்னா இத வந்து டிவைட் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். அதாவது பெரிய அந்த வேல்யூ எடுத்து குட்டி வேல்யூவால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த n வேல்யூ கிடைக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே பெரிய வேல்யூவை சின்ன வேல்யூவால டிவைட் பண்ணணும். அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். சரி, நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். h கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. எதுக்கு? உருளைக்கு. இதோட வால்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியும். பை r ஸ்கொயர் h. பைனா 22/7, r வேல்யூ, h வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஓ, உங்களுக்கு இது கோன் மட்டும் இல்லம்மா, இங்க பாருங்க இதுல கொடுத்திருக்காங்க கூம்பு மற்றும் அரைக்கோளம். நம்மள ஏமாத்தலவங்க. அவங்க வந்து இத மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்கல, இதையும் சேர்த்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு நியாயமான ஒரு கடையா இருக்கும் போல. ஏன்னா இது ஃபுல்லாவும் ஃபில் பண்ணிட்டு மேலையும் வச்சு கொடுக்குறாங்க.
அப்ப அப்ப இந்த கடைக்கு போலாம்ல. போலாங்க. எங்கக்கா இருக்கு? நம்ம தான் கடையை போட போறோம். போட்டுடலாம். போடுவோம்க்கா. 10th முடிச்சிட்டு போடுவோம். 10th முடிச்சுட்டு போடுவோம். சம்மர்ல மட்டும் போடுவோம். ஓகேவா? அப்புறமா எல்லாரும் படிக்க போடுவோம். ஓகே சரி. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி ஓகே. இப்போ நம்ம இப்படி இருக்கா? ஏன்னா இதுல வந்து 2 டேம் கொடுத்துருக்காங்க. அப்பதான் நானே பாக்குறேன் கொஸ்டின். நான் கொஸ்டின் படிச்சு பார்க்கல. ஐஸ்கிரீம் மட்டும் பார்த்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்பதான் கொஸ்டின் நான் படிச்சு பாக்குறேன். சரி. கூம்பின் கன அளவு இதுக்கு தனியாவும் இதுக்கு தனியாவும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். அப்ப கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் தி கோன் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது அரைக்கோளத்தின் கன அளவு ஹெமிஸ்பியரோடது 2/3 பை ஆர் கியூப். இது ரெண்டுலயும் காமனா இதுல காமனா எடுக்கல. சும்மா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணிருக்காங்க. நீங்க காமனா கூட எடுத்துட்டு பை டிவைட் பை 3 ஆர் ஸ்கொயர் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் வந்து ஹெச் இருக்கும். இங்க என்னமா இருக்கும்? 2 ஆர் இருக்கும். இப்படி கூட வச்சுட்டு அப்புறமா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஒன்னொன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு அவங்க மல்டிபிள் பண்ணாம சும்மா இப்படி வச்சிருக்காங்க. இதையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அது வந்து இங்க கேன்சல் ஆகுன்றதுனால அப்படியே வச்சிருக்காங்க. ஓகேவா? சரி. இப்ப 2 டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு? உருளை இதுக்கு தனியாவும் இதுக்கு தனியாவும் வால்யூம் ரெண்டுத்துக்கும் கன அளவுகள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன சொன்னேன்? பெரிய வேல்யூவை குட்டி வேல்யூவால டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். அதாவது கூம்புகளின் எண்ணிக்கை, அதாவது கோன் எவ்வளவு ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். 12 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. உங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா பத்தாது. நம்ம கிளாஸ்க்கு வந்தா வேணா பத்தும். எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோங்க. ஓகேவா? சரி. n = உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவு ரெண்டுத்தையும் வகுக்க வேண்டியதுதான். ரெண்டும் கண்டுபிடிச்ச டேர்ம்ஸை போட்டு ரெண்டுல கேன்சல் ஆகுறது எல்லாமே கேன்சல் பண்ணீங்கன்னா 12 ஆன்சர் கிடைக்குது. அவ்வளவுதான். அப்ப மொத்தமா எத்தனை ஐஸ்கிரீம் இதை வச்சுக்கிட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா 12 தான் கொடுக்க முடியும். அவ்வளவுதான். இந்த சம் ஓகேவா பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேக்கா. இது நம்மளுக்கே பத்தாதுக்கா இந்த ஐஸ்கிரீம். ஆமா. ஓகேக்கா. ஓகேவா? சரி. ஓகேக்கா. ஓகே. சரி, நெக்ஸ்ட் போயிருவோமா? என் தாரக சொல்ல மாட்டீங்களா? தாரகாக்கு மட்டும் புரியல. வெயிட் பண்ணுவோம் இருங்க. அக்கா சம்ம பாத்து இருந்தேன்க்கா. சரி பாருங்க. பாத்துட்டு சொல்லுங்க. பாருங்க. ஓகேக்கா. ஓகேமா. பத்மஸ்ரீ உங்களுக்கு ஓகேவா? ஓகேக்கா. நந்தினி இருக்கீங்களா? ஓகேக்கா. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் போட்டீங்களாமா? ஆமாக்கா. ஓகே. அது நான் சொல்லி தர வேணாம். அப்படிதானே? ஆமாங்க. சரி. இப்போ செகண்ட் போயிடலாம். செகண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள குழாயிலிருந்து ஏதோ ஒரு குழாய் மாதிரி வச்சிருக்காங்க. அதோட விட்டம் கொடுத்திருக்காங்க. டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர்னு. நமக்கு டயாமீட்டர் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ரேடியஸ் தான். அப்ப ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். ஓகே. குழாயிலிருந்து 15 கிலோமீட்டர் பர் மணி, அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் 50 மீட்டர் நீளம் மற்றும் 44 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தொட்டி ஒன்றினுள் தண்ணீர் பாய்கிறது. இங்க ஒரு கியூபாய்டு இருக்கு. ஓகேவா? ஒரு டேங்க் ஒண்ணு வச்சிருக்காங்க. இதுல இருந்து தண்ணி இதுக்கு போகுது. இதுக்கு ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? அதோட ஸ்பீட், அதாவது 15 கிலோமீட்டர் பர் மணி அப்படின்றது அதோட ஸ்பீடு தான் அங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்பீடுன்றது
இங்க இங்க இருந்து இருந்து எவ்வளவு எவ்வளோ ஸ்பீடா ஸ்பீடா அது அது வந்து வந்து ஃபாஸ்டா ஃபாஸ்டா மூவ் மூவ் ஆகுது ஆகுது அப்படின்றத அப்படின்றத நம்ம நம்ம எப்படி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ்க்கு டிஸ்டன்ஸ்க்கு கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கணும். சரியா? சரியா? இப்போதைக்கு நம்ம இப்போதைக்கு 15 கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கட்டும். அப்ப அதை நம்ம டிஸ்டன்ஸ்க்கு மாத்திக்கலாம். வேகத்தில் வேகத்தில் 50 50 மீட்டர் நீளம் மற்றும் 44 மீட்டர் அகலம். நீளம் அகலம் லென்த் பிரெத். நீளம் வந்து 50 மீட்டர், அகலம் அந்த அந்த சைடுல சைடுல இருக்கிற இருக்கிற அந்த அந்த டேம் டேம் வந்து வந்து 44 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அப்படின்னா செவ்வக வடிவ தொட்டியினுள் தண்ணீர் பாய்கிறது. எவ்வளவு நேரத்தில் தண்ணீரின் மட்டம் 21 சென்டிமீட்டருக்கு உயரும்? எவ்வளவு டைமுக்கு அப்புறமா தண்ணியோட ஹைட் வந்து 21 சென்டிமீட்டரை ரீச் அவுட் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஓகேமா. புரியுதுக்கா. ஓகே. மா மா ஒரே ஒரு நிமிஷமா. இந்த நாய்க்குட்டி வந்து வெளியில போகணும். கதவை மட்டும் திறந்து வைக்கிறாங்க. ஓகே. சரி. இப்போ இத நம்ம எப்படி போட போறோம் பாருங்க. இதுக்கு வால்யூம் தனியாவும் இதுக்கு வால்யூம், ரெண்டு வால்யூமும் ஈக்குவல் அப்படின்னு வச்சுதான் நம்ம கான்செப்ட கொண்டு போறோம். ஏன்னா இதுல உள்ள தண்ணி தான் அதுல டிரான்ஸ்பர் ஆகுது. அதுல எவ்வளவு தண்ணி இருக்கோ அதுதான் டிரான்ஸ்பர் ஆக போகுது. அதுதான் கான்செப்ட். சரியா? இதுல புதுசா இங்க இந்த பைப் திறந்து விட்டு அப்படி வரல. இதுல என்ன தண்ணி இருக்கோ அதுதான் இங்க போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதோட வால்யூம் கன அளவும் இதோட வால்யூம் அதாவது கன அளவு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். சரி. இப்ப என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நோட் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் எப்படி கொண்டு போகணும்னு சொல்றேன். ஒரு உருளை இருந்ததா? இதுல என்ன கொடுத்திருந்தாங்க டீடைல்? ஸ்பீடு, அதோட ஸ்பீடு எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 15 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்திருந்தாங்க. டயாமீட்டர் கொடுத்திருந்தாங்க. நம்ம இதுல இருந்து ரேடியஸ் ஆரம் எடுத்துக்கலாம். எவ்வளவுமா? 7 சென்டிமீட்டர். எல்லாமே கொஞ்சம் அந்த அதோட யூனிட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சில இது மீட்டர்னு இருக்கு, சில இது சென்டிமீட்டர்னு இருக்கு. அதனால அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே. நீளம் எவ்வளவு? லென்த் 50. அக்கா இந்த செவ்வகம் மட்டும் தான்க்கா கொடுத்திருக்காங்க. செவ்வகம்தானே கொடுத்திருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு செவ்வகத்துல நம்மளால தண்ணியை ஊத்த முடியுமா? செவ்வகம்ன்றது 2D. எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம பேப்பர் வச்சிருக்கோம்ல, உங்களோட நோட் புக் பேப்பர் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு செவ்வகம். ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேப்பர்ல அந்த சைஸ்ல இருக்கிறதுல நம்மளால தண்ணி ஊத்த முடியாது. அப்ப தண்ணி ஊத்த முடியுது அப்படின்னா அது கண்டிப்பா 3D தான் இருக்கும். 3Dனா அது கியூபாய்டா தான் இருக்கும். கன செவ்வகமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதுலயே கொடுத்துட்டாங்க பாருங்க. நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க. அவங்களே அகலமும் கொடுத்துட்டாங்க. என்ன 40ஆமா? இவ்வளவு கொடுத்தாங்க. 44 மீட்டர்னு கொடுத்துட்டு உயரம் வந்து 21 வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 3 அளவுகள் LBH இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு 3D ஷேப் தான். கன செவ்வகமா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப கன அப்படின்றது ஏதாவது மிஸ் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஓகேக்கா. இந்த क्वेश्चन கேட்டது யாரு? ஹர்ஷினியா? ஆமாக்கா. வெரி குட் மேம். சரி. நம்ம எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு மாத்திடலாம். இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திடுவோம். அப்படின்னா 100ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே வந்து மீட்டர்ல தான் இருக்கு. இந்த 21யுமே 21 டிவைட் பை 100 மீட்டருக்கு மாத்திடுவோம். ஹைட் LBH. சரி, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இதை இன்னும் நம்ம செக் பண்ணாம இருக்கோம். அப்போ இததான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இது வந்து நம்ம வந்து ஹைட், அந்த டிஸ்டன்ஸா நம்ம வந்து எடுத்து கன்சிடர் பண்ணணும். உங்களுக்கு தெரியும்ல, இதான் அதோட ஹைட்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னமா? நார்மலா ஒரு ட்ரையாங்கிள் வச்சு நம்ம சொல்லுவோமே, தொலைவு ஃபார்முலா என்ன? வேகம் இன்டு காலம், ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா? இதுல டிஸ்டன்ஸ் அப்படின்றது இதோட ஹைட், அதோட உயரம் தான். இது அப்படியே நம்ம நிமிர்த்தி வச்சோம்னா எப்படி இருக்கும்? அதோட ஹைட் உயரமா தான் இருக்கும்.
அப்போ அப்போ இங்க வந்து h தான் h தான் வந்து s into t. yes speed தான் ஸ்பீடு தான் 15 டைம் நமக்கு தெரியாது tன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கிலோமீட்டர்ல இருக்கு. கிலோமீட்டரை நம்ம வந்து மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 1000 ஆல மல்டி பண்ணணும். அப்ப இன்ட்டு அப்ப நம்ம இன்ட்டு 1000 நம்ம 1000 மல்டி பண்ணிடுவோம். அப்ப இதுல இருந்து அப்ப இதுல இருந்து h அப்படின்றது 15,000 இன்ட்டு t into t இப்படி எடுத்துக்குவோம். இது வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கிட்டது எல்லாமே புரியுதாமா? எல்லாமே எல்லாமே கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே மீட்டருக்கு மாத்திட்டேன். இது வரைக்கும் ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகே. இப்போ ரெண்டுத்துக்கும் வால்யூம் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். வால்யூம் ஆஃப் தி கோன் சாரி சிலிண்டர் வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு அதாவது உருளையின் கன அளவு ஈக்குவல் டு கன செவ்வகத்தின் கன அளவு. இதுதான் நமக்கு தேவையானது. ஓகே சரி ஃபார்முலா சொல்லுங்கம்மா. உருளையின் கன அளவு ஃபார்முலா சொல்லுங்க. வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் பயாஸ்கொயர் ஹெச்க்கா. வெரி குட். வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு L into B into Hக்கா. வெரி குட். அவ்வளவுதான். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? 22/7 r ஓட வேல்யூ ரேடியஸ் வந்து 7/100 மறந்துடாதீங்க. h 15,000 into h 15,000 into t ஆமா? ஓகே. இப்ப LBH L நமக்கு தெரியும். நீளம் அகலம் உயரம் வந்து 21/100 எடுத்துக்கணும். நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணது எல்லாமே ஓகேவான்னு பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இப்போ நமக்கு வந்து டைம் தான் கேட்டாங்க. இதுல இருந்து இது எவ்வளவு தண்ணி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் தான் கேட்டாங்க. t தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். t மட்டும் வச்சுக்கலாம். பேலன்ஸ் எல்லாத்தையுமே ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். ஏதாவது கேன்சல் ஆகும்ல. அந்த 100 இங்க எழுதிக்கிறேன். ரெண்டு வாட்டி போடலக்கா. என்னம்மா? r ஸ்கொயருக்குலக்கா ஒரு வாட்டி தான்க்கா போட்டிருக்கீங்க. ஒரு வாட்டி தான் போட்டுக்கணும். வெரி குட். ஓகே 2 டைம்ஸ். ஓகேவா? இங்க போட்டோம்னா இப்ப ரெசிப்ரோக்கல்ல வந்துருமா? சரி. இப்ப இது 3 எழுதிட்டேன். இது அப்படியே தலைகீழ கொண்டு போனோம்னா மேல 100 போயிரும், கீழ 7 வந்துரும். மேல 100 போயிரும், கீழ ஒரு 7 வந்துரும். மேல ஒரு 7 போயிரும், கீழ ஒரு 22 வந்துரும். இந்த 15,000 கீழ வந்துருது. கரெக்டா? நான் எழுதி இருக்கிறது ஓகேயா பாத்துக்கோங்க. இங்க ஒரு 100 இங்க இந்த மேல உள்ள 3 டைம் கீழ வந்துருச்சு, 4 டைம் கீழ வந்துருச்சு. ஓகேவா? கேன்சல் பண்ணுமா? எழுதுனது எல்லாம் ஓகே தானமா? ஓகேக்கா. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா பாத்துக்கோங்க. சரி. இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0, இதுக்கு இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த 15யும் 5யும் கேன்சல் பண்ண போறோம். 1 டைம் 3 டைம். இந்த 3யும் 21ம் 7 டைம். 7 கேன்சல். 22 2 இது வந்து 4. திருப்பி இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2. வேற இங்க ஒரு 7 ஏதோ ஒரு 7 நம்ம போடலையா? கடைசியா ஒரு சவுண்ட் இருக்குக்கா. அது நான் அடிக்காம தான் இருக்கா? சரி 7 அவ்வளவுதான். பேலன்ஸ் 2 தான் வருது. இது மட்டும் தான் இருக்கு. பேலன்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப 2 hours 2 மணி நேரம் அப்படின்றது தான் ஆன்சர். அப்ப மொத்தமா இதுல இருந்து ஃபுல் தண்ணி இதுக்கு போறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமா? அதாவது 21 சென்டிமீட்டர் ஹைட் ரீச் பண்றதுக்கு, உயரத்தை அடையறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. எது மீட்டர் எது சென்டிமீட்டர் எல்லாம் பாத்துக்கணும். மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா 100ஆல டிவைட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே வந்து மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும், மல்டிபிள் பண்ணணும். ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து உங்களுக்கு எது தேவையோ எடுத்துக்கலாம். சரி, இந்த சம் பாருங்க. இந்த டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.
2 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகேக்கா. சரி, இது ஓகேவா பாருங்க. இது ஓகே தானே? நெக்ஸ்ட் போமா? ஓகே போலாம். ஓகேக்கா. ஓகே. நீங்க போட்ட மாடல்லே 2 சம் இருக்குமா? அந்த சம் உங்களால ஹோம்ஒர்க் போட முடியுமா பாருங்க. எதுனா 5th நினைக்கிறேன். 6 and 7 பாருங்க. ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளம் ஒண்ணு இருக்கு. ஹாலோ ஹெமிஸ்பியர் இருக்கு. உட்புற வெளிப்புற விட்டங்கள் கொடுத்திருக்காங்க. டயாமீட்டர்ஸ். டயாமீட்டர் நமக்கு வேணாம், ரேடியஸ் எடுத்துக்கலாம். 5 அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து உருக்கப்பட்டு இதை மெல்ட் பண்ணி 14 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய விட்டமுள்ள ஒரு திண்ம உருளையாக உருக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதோட ஹைட் கேக்குறாங்க. ரெண்டுத்துக்கும் வால்யூம் கண்டுபிடிக்க வேண்டியதான். 2 வால்யூம் ஈக்குவல்னு வச்சு இதோட ஹைட் கண்டுபிடிக்கணும். 6th சம் போடலாமா? கன அளவுகள் 2 சமம்னு வச்சு போடணும். 6th போடுறீங்களா? ஓகேக்கா. போடுறோங்க. ஓகே போடுறோம். ஓகே. போட்டுட்டு எதுவும் டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. சரியா? கண்டிப்பா ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா தெரிஞ்சா போட்டுடலாம். எதுவும் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கங்க. நெக்ஸ்ட் 7th. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள திண்ம கோளம் உருக்கப்பட்ட ஒரு திண்ம கோளம், ஒரு ஸ்பியர் வச்சிருக்காங்க. 6 சென்டிமீட்டர் இருக்கு. இது வந்து உருக்கப்பட்ட சீரான தடிமன் உள்ள ஒரு உள்ளீடற்ற உருளை, ஒரு ஹாலோ சிலிண்டரை வந்து ரெடி பண்றாங்க. ஒரு உள்ளீடற்ற உருளையை ரெடி பண்றாங்க அப்படின்னா உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற வெளிப்புற ஆரம் கொடுத்துட்டாங்க. அதாவது பெரிய கேபிட்டல் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ஸ்மால் ஆர். அதாவது ஸ்மால் ஆர்னு அவங்க கேட்கல, உருளையின் தடிமன் கேக்குறாங்க, அந்த திக்னஸ் கேக்குறாங்க. அப்படின்னா என்னமா கண்டுபிடிப்பீங்க? இந்த கேப் இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த இது மட்டும் கேக்குறாங்க, அந்த தடிமன் மட்டும் கேக்குறாங்கன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேபிட்டல் ஆர்ல இருந்து ஸ்மால் ஆர கழிச்சிடணும்க்கா. வெரி குட். ஸ்மால் ஆர் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். அத ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கிடைச்சிடும். எப்பவும் போல இத சால்வ் பண்ணி ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிருங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா அந்த திக்னஸ் கிடைச்சிடும், தடிமன். அவ்வளவுதான். இந்த சம் போடலாமா? ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே, கண்டிப்பா போடுங்க. எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரி, இப்ப இன்னும் பெண்டிங்ஸ் என்னென்ன இருக்கு? 8 இருக்கு. உங்களால முடிஞ்ச சம் மட்டும்தான் கொடுக்குறேன். சரியா? ரொம்ப கஷ்டமானது எதுவும் கொடுக்கல, அதனால போடுங்க. மாடல் சம்மும் நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. வேற என்ன நம்ம இருக்கு? இன்னும் தேர்ட் சம், தேர்ட் இருக்கு. 8 5 போட்டாச்சா? இல்லக்கா. தேர்ட், 5th, 8th. ஓகே, இது 3 தானே? இன்னைக்கு முடிச்சிடலாம். அப்பனா ஏன் சுபாஷ் நீ அமைதியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். டிவி தானே பாத்துட்டு இருக்கீங்க? இல்லக்கா, அது பாட்டு கத்திட்டு இருக்கா. சைலண்டா இருந்து நீங்க டிவி பாத்துட்டு இருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். போங்க, நீ மட்டுக்கு ஏதாவது சொல்லுங்கக்கா. அன்னைக்கு வந்து கார் ஓட்டிட்டு வரீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு காமெடி ஆயிடுச்சு. கார் தான்க்கா அப்ப அங்க திருப்ப முடியாம சுத்திக்கிட்டே வந்துச்சு. ஒருவேளை நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு நினைச்சுக்கிட்டேன். நான் வந்து கார் ஓட்டுவானா? அது மேல இருக்குமே. ஓகே, இதுல இருந்து என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா, முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவை, ஒரு கூம்பு வடிவ குடுவை ஒன்னு இருக்கு. ஓகேவா? இது வந்து கோன். இதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க? ஆரம். ஆரம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? ஆர்னு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா? அது நமக்கு தெரியாதுன்ற மாதிரி ஆரம் வந்து ஆர்னு கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் வந்து ஆரம். அலகுகள் மற்றும் உயரம், ஹைட் வந்து ஹெச். ரெண்டுமே நமக்கு தெரியாதுலமா கொடுத்திருக்காங்க. கேட்டுக்கோங்க. இத வந்து என்ன பண்றாங்க?
இதுல உள்ள ஃபுல் நீரையும் அத வாட்டரை வந்து XR அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்படுகிறது. இது வந்து ஒரு சிலிண்டர் ஷேப் இருக்கிற இன்னொன்னுல ஃபுல்லா தண்ணிய வந்து நிரப்புறாங்க. இதுல வந்து ஆரம் ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? XR. அப்படின்னா இதோட ஹைட் என்ன? சாரி, ஹைட் கேக்கல. இதுல நீர் எவ்வளவு உயரத்துக்கு இருக்கும், அதுவும் ஹைட் தான். ஓகேவா? இதோட ஹைட் டோட்டல் ஹைட் கேக்கல, தண்ணி எவ்வளவு ஹைட்டுக்கு இருக்கும் அப்படின்னு ஹைட் கேக்குறாங்க. அதே கான்செப்ட் தான். இதோட வால்யூம் ஈக்குவல் டு இதோட வால்யூம், ரெண்டுத்துக்கும் வால்யூம் கன அளவுகள் ஈக்குவல்னு வச்சுக்கணும். ஹெச் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். எப்பவும் போலதான். ஆனா இதுல வந்து நம்பரே எதுவும் கொடுக்கல. அதுல கொடுத்திருக்கிற R, H, இந்த XR இதை மட்டும் வச்சுக்கிட்டு H வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதுதான். XR நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல ரொம்ப ஃபேமஸா வருமே, இதுல தெரியுமா? நீங்களே சொல்லிடுங்க. இல்ல, ஐபோன்ல XRன்னு வரும். அதெல்லாம் ஆனா இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பண்றீங்களோ அதனால சொல்றீங்களோ? இல்ல, நான் யூஸ் பண்ண மாதிரி. அதெல்லாம் யூஸ் பண்ணாதாங்க தெரியும். சரி சரி, நீங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஐ யூஸ் பண்ணலாம். சரி, R, H இது வந்து XR. அவ்வளவுதான். டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. H கேக்குறாங்க. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஹைட் இது ஒன்னு H1 H2 ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இதோட வேல்யூ டிஃபர் ஆகுதுல, அதனால. சரி, வால்யூம் ஆஃப் தி கோன், வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், அதாவது கூம்பின் கன அளவு, உருளையின் கன அளவு. ஃபார்முலா சொல்லுங்கம்மா. நந்தினி தான் சொல்லுவாங்க, அப்படித்தானே? 1/3 by r squared h. என்னமா சொன்னீங்க? 1/3 by r squared h. ஓகே, h வந்து இங்க என்ன ஆச்சுன்னா H1. ஓகே, இங்க by r square h2 ன்னு வச்சுக்கோமா. சரி, இதுல வந்து பை கேன்சல் பண்ணிடலாம். ஆறுமே x1 r1 r2 ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சும்மா இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்ல, அதுக்காக சும்மா இந்த r1க்கு பதிலா 1/3 அப்படி இருக்கட்டும். r1க்கு பதிலா r ஸ்கொயர், h1 இருக்கட்டும். இந்த r2 நமக்கு தெரியுமா? XR. இத ஸ்கொயர் பண்ணனும். h2 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப h2 மட்டும் நான் இங்க வச்சுக்க போறேன். இத இங்க நான் கொண்டு வர போறேன். அப்ப மேல r ஸ்கொயர் h1 டிவைடட் பை x ஸ்கொயர் r ஸ்கொயர் பைல ஒரு 3 இருந்தது. இந்த r ஸ்கொயர் இந்த r ஸ்கொயர் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். எனக்கு h2 தான் வேணும். அதோட வேல்யூ h1 பை x2 x ஸ்கொயர். அவ்வளவுதாம்மா. சம்மி முடிஞ்சிச்சு. எதுவுமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணல. இத மட்டும் r க்கு பதிலா ஒரு இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி வந்தது. அவ்வளவுதான். அந்த கீழ உள்ள 3 3 போடணும். என்ன மாதிரி மறந்துடாதீங்க. வெரி குட். அவ்வளவுதான். இந்த சம் பாருங்க. இந்த டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதுல டவுட் வர மாதிரி என்னக்கா இருக்கு? क्वेश्चन மட்டும் நான் கொடுத்திருந்திருக்கணும். அப்ப டவுட் வந்திருக்கும். ஆமாக்கா, அப்ப வந்திருக்குங்க. ஓகேக்கா. ஓகே, மத்தவங்களுக்குலாம் ஓகேவா? அடுத்த சம் போலாம்க்கா. அடுத்த சம் போமா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கக்கா. அடுத்த சம் போங்க. சரி, இன்னும் 5th பார்க்கலையா? 4th நீங்க ஆல்ரெடி ஹோம்வொர்க் போட்டீங்க. 5th வந்துடலாம். இது வந்து என்ன கான்செப்ட்? சீனு வீட்டின் மேல்நிலை நீர் தொட்டி உருளை வடிவில் உள்ளது. ஒரு வீடு இருக்குமா? இதுதான் வீடு. சரியா? இது ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு மேல ஒரு தொட்டி இருக்கு, டேங்க். என்ன வடிவத்துலனா உருளை வடிவத்துல. ஓகேவா? ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. இப்போ இதோட ஆரம் கொடுத்திருக்காங்க. இதோட ரேடியஸ் வந்து 60 சென்டிமீட்டர், உயரம் ஹைட் வந்து 105 சென்டிமீட்டர். அப்படின்னா 2 மீட்டர், 1.5 மீட்டர், 1 மீட்டர் இப்படி இருக்கிற பரிணாமங்கள் உடைய ஒரு கன செவ்வகம். இதுல கரெக்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, கன செவ்வகம் சொல்லி. கீழே ஒரு தொட்டி வச்சிருக்காங்களாம் இந்த ஷேப்ல. அப்ப அது என்னவா இருக்கும்?
கியூபாய்டு. ஓகேவா? ஒரு ஒரு கியூபாய்டு ஒண்ணு கீழ இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் கியூப் சால்வ் பண்ணி காமிக்கல. ஆமாங்கா. இன்னைக்கு உண்டா? கியூப தேடணும்க்கா. சரி சரி. தொட்டில இருந்து இந்த தொட்டில இருந்து இங்க தண்ணி வந்து மாத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீர் உந்துப்பட்டு மேலே உள்ள உருள் கீழ இருந்து மேல போகுது. ஓகேவா? இங்க இருந்து பிரஷர் பண்ணி அங்க கொண்டு போறாங்க அப்படின்னா தொடக்கத்தில் கீழ்நிலை தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக. மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்க. இந்த கொஸ்டின் நல்லா நீங்க பாக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வீடு ஒண்ணு இருந்துச்சா, அந்த வீட்டுக்கு மேல ஒரு தொட்டி இருந்ததா, கீழ ஒரு தொட்டி வச்சிருந்தாங்களா. இது வந்து இந்த கியூபாய்டு கன செவ்வகத்துல இருந்தது, இது உருளையில இருந்தது. இது ஃபுல்லா தண்ணி இருக்காமா. அவங்க வந்து இப்ப மோட்டர் நம்ம போட்டோம்னா தண்ணி டேங்க் கீழ இருந்து மேல ஏறும்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். கீழ உள்ள தொட்டில இருந்து மோட்டர் போட்டு அவங்க தண்ணியை வந்து இதுல ஏத்திட்டாங்க. இப்போ இந்த தொட்டி ஃபுல் ஆயிருச்சு. இப்ப இதுல தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு. ஏதோ கொஞ்சம் அளவு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா இருந்தது ஏதோ கொஞ்சம் அளவு குறைஞ்சு வந்துருச்சு. அப்படின்னா இப்போ இது ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறமா இதுல பேலன்ஸ் இருக்கிற வாட்டரோட வால்யூம் கன அளவு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எப்படிமா போட்டா ஆன்சர் கரெக்டா வரும்? ரெண்டத்தோட கனலவை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணா வந்துரும்க்கா. வெரி குட், சூப்பர். அவ்வளவுதான். இதுக்கும் வால்யூம் இதுக்கும் வால்யூம் ரெண்டுத்துக்கும் கன அளவுகள் ரெண்டுமே கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே போதும். இதுல பேலன்ஸ் இருக்கிற கன அளவு தெரிஞ்சிடும். ஏன்னா இது ஃபுல்லா உள்ள வாட்டர் இங்க இருந்து போனதுதான், இதுல இருந்து மீதம் இதுல போனதுதான். இது பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ இதையும் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணா பேலன்ஸ் வாட்டர் கிடைச்சிடும். சரி, இப்ப என்ன டீடைல்ஸ் கொடுத்திருந்தாங்க பாருங்க. அப்படியே சொல்லுங்கம்மா, நான் எழுதிக்கிறேன். உருளைக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க? சிலிண்டருக்கு சொல்லுங்க. புக் இல்லையா? சென்டிமீட்டர் மீட்டர் மீட்டர். இது 3 மீட்டர்ல இருக்கு, இது 2 சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப சென்டிமீட்டரை நம்ம மீட்டரா மாத்திருவோம். ஆரமும் உயரமும் கொடுத்திருக்காங்களா? ஆரம் என்னமா கொடுத்திருக்காங்க? ரேடியஸ் 60 சென்டிமீட்டரா, அது நம்ம வந்து மீட்டரா மாத்திரலாம். அப்ப 1000 ஆல டிவைட் பண்ணிடுவோம். சும்மா இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஹைட் என்ன கொடுத்திருக்காங்க? எவ்வளவுமா? 105 மீட்டரா சென்டிமீட்டர் நினைக்கிறேன். அது நம்ம மீட்டரா மாத்திருவோம். இது மீட்டருக்கு மாறிடுச்சு, இது மீட்டருக்கு மாறிடுச்சு. இதுக்கு நீளம் அகலம் உயரம் சொல்லுங்கம்மா. LBH centimeter, 1.5 meter, 1 meter का. ஓகே, அவ்வளவுதான். இது எல்லாமே மீட்டர்ல தான் இருக்கு. ஓகே, அப்படியே எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். நமக்கு அந்த லெஃப்ட் ஓவர், அதாவது மீதம் இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட கன அளவு வால்யூம் தான் வேணும். மீதம் இருக்கக்கூடியது அப்படின்னா தாரகா நீங்க தானே அந்த இதுல வந்திருக்கிறது. ஓகே, ஆமாக்கா, அந்த போன்ல சார்ஜ் முடிஞ்சிட்டு இருக்கு. சரி சரிமா. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வால்யூம் ஆஃப் தி அந்த ஃபர்ஸ்ட் இந்த பெரிய டேம் எடுத்துப்போம். ஓகேவா? ஏன்னா இதுதான் பெரிய டேங்க். அதுல இருந்து இத மைனஸ் பண்ணிப்போம். கியூபாய்டு, அதுல இருந்து வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே போதும். அதாவது கன செவ்வகத்தின் கன அளவையும் அதுல இருந்து உருளையின் கன அளவு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா போதும். சொல்லுங்கம்மா ஃபார்முலா. LBH மைனஸ் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் உருளையின் கன அளவு By r square h का. அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இங்க போட்டுக்கிறேன். 2 1.5 into 1 minus 22/7. R வந்து 60 by 100 into 60 by 100. ஓகே தானே தரகா? ரெண்டு டைம் போட்டனா? ஓகே ஓகேமா. சரி, இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம் பார்க்கலாம். இந்த டேம் இதுக்கு இது ஃப்ரீயா அது மாதிரி இருக்கு. இந்த 0 நான் கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிள் கேன்சல் பண்ணா இது வந்து 20, இது 21.
வேற வேற எதுவும் ஜீரோஸ் கேன்சல் ஆகாது. நம்ம தான் இதை கேன்சல் பண்ணிக்கணும். இது இது 100 100 கூட வச்சுக்குவோம். இதில் கேன்சல் பண்ணிப்போம். ஃபைவ் 3 7 டேபிள் இது கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் ஆமா. 5 கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிறத பார்த்துருவோம் என்னென்ன இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 1.5 into 2 3 3.4 ஓகே into 1 அதுதான் வரும். இது ரெண்டும் 33 ஆயிடும். 33 கூட ஒரு 3னா 99. கீழே வந்து ஒரு 100 இருக்கு into 5 இருக்கு. அப்போ 500 இருக்கு. அவ்வளவுதானே இருக்கு. சரி அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோமா? நான் கரெக்டா பண்றேன்னு பாத்துக்கங்க. எது மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க போட்டு ஆன்சர் சொன்னாலும் ஓகே தான் எனக்கு. இதுல இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? ஆயிரத்தி 401க்கா. 1401 by 500. நமக்கு 2 டேபிள்ல கொஞ்சம் கொஞ்சமாவே கேன்சல் பண்ணிடுவோமா? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிடுறேனா? இதுல 14ல வந்து 2 டைம்ஸ் இருக்கு. பேலன்ஸ் 4 8 அங்க மேல 0 போட்டுக்கிறேன் நானு. பாயிண்ட் வச்சு அப்போ 10னா 2 கரெக்டா போட்டுருக்கேன் நானு. இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கொஞ்சம் வித்தியாசமா வருது. இங்க நம்ம கேன்சல் பண்ணது எல்லாமே கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. நீங்க கேன்சல் பண்ணி கூட பாருங்க. அவ்வளவுதான் கான்செப்ட் உள்ளதா. அதுல இதை மைனஸ் பண்ணணும். ஆனா நீங்க கேன்சல் பண்றது கரெக்டா போடுறீங்கன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஆன்சர் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு. அதனால தான் நான் திரும்பி போட்டு காட்டுறேன். 22/7 ஆரோட வேல்யூ என்னமா 60 100 60 100 ஹெச் எவ்வளவுமா? 105. ஓகே இது கேன்சல் பண்ணா இது 20 21 டைம் 5 டேபிள்ல கேன்சல் பண்றேன். 16 20 கேன்சல் பண்ணா இது ஒரு டைம். 20வது பள்ளி கேன்சல் பண்ணா 3 டைம் போறது. ஓகே இந்த 60யும் இந்த 100யும் 20 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது 3 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் முடிஞ்சிச்சா? வேற இந்த 7யும் 20யும் 1யும் கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ். வேற எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 3 தான் வருது. இது மல்டி பண்ணா 66 66 66 கூட 3 எவ்வளவுமா? நம்ம இதெல்லாம் இன்னும் கூட கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? அப்போ இது வந்து 50 ஆயிடும். இது 11 ஆயிடும். கீழே பாருங்க இப்ப வேற ஆன்சர் வர மாதிரி இருக்கு. 250 தான் வருது. முன்னாடி 500 வந்த மாதிரி இருந்துச்சுல. ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனாலதான் இது மல்டி பண்ணா 33 33 into 3 இங்க ஒரு 3 வேற இருக்கு. 99 99 into 3 பாருங்கம்மா. 297க்கா. 297 divided by 50 into 5 250. இது கேன்சல் பண்ணா 250ல ஒரு டைம் 250 போகும். பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 4 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 470ல எத்தனை 250 இருக்கும்? அதுலயும் 1 தான் இருக்கும். அப்பவுமே ஏதோ மிஸ்டேக் வருதுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. நமக்கு வரது நம்ம போடுவோம். எவ்வளவுமா வரும்? ஒரு டைமா அப்போ வந்து 250 தான் வரும். 0 2 2 திருப்பி கூட ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 2500னா 10 டைம். அதை விட கம்மியா ஒரு 8 டைமும்
8 டைம்ஸ் வச்சுப்போம். இந்த இந்த மாதிரி மாதிரி இருக்கும். புக் புக் பேக் பேக் ஆன்சர் பாருங்க என்ன வருதுன்னு. சரி சரி இதை மைனஸ் பண்ணிட்டு பார்ப்போம் ஃபைனல் ஆன்சரு. சரி இது மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது 1ல சாரி 3ல இதை மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது பாருங்க. 3னா இப்படி கூட வச்சுக்குவோம். 1.18 வச்சுப்போம். பேலன்ஸ் வந்து இது 2, இது 9, இது 10 ஆயிரும். அப்படின்னா 10ல 8 போச்சுன்னா 2, இது 8, 1.82 வருதுமா. புக் பேக் ஆன்சர் என்ன வருது பாருங்க. ஏமா ஏமா புக் புக் பேக் பேக் ஆன்சர் என்ன வருது? 1800. ஃபுல்லா சொல்லுங்க. சென்டிமீட்டரா மீட்டரா? லிட்டருக்கா? லிட்டரா? லிட்டர்லயும் வருதுக்கா, சென்டிமீட்டர் கியூப்லயும் வருதுக்கா. ஓகே அப்ப அது வந்து லிட்டரா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? லிட்டரா கன்வெர்ட் பண்ணனும் அப்படின்னா எங்க ஃபுல்லா படிங்க. லிட்டர் சென்டிமீட்டர் கியூப்னு வருதா? எப்படி வருது? இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து மீட்டராமா. எல்லாத்தையும் மீட்டரா மாத்திட்டோம். இது வந்து மீட்டர் கியூப். மீட்டர் கியூப என்னவா மாத்த சொல்றாங்க? சென்டிமீட்டர் கியூபா மாத்தணும்க்கா? சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூபா மாத்தணும்னா 1 மீட்டர் அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல மல்டிபிள் பண்ணுவோம். இது வந்து மீட்டர் கியூபா இருக்கு அப்படின்னா 100 into 100 into 100 இப்படி மல்டிபிள் பண்ணாதான் அது சென்டிமீட்டர் கியூபா மாறும். அப்போ இந்த டேம் கூட நம்ம இது ஃபுல்லா மல்டிபிள் பண்ணணும். அப்ப எப்படி பண்ணலாம்? 1.82 into 100 into 100 into 100 இப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த பாயிண்ட் வந்து இந்த பக்கம் ரெண்டு மூவ் ஆயிடும். பேலன்ஸ் வந்து இன்னும் 4 ஜீரோ போட்டா போதும். 182 101. ஓகேவா? உங்களுக்கு நம்ம இந்த டிவைட் பண்ணோம்ல அதுல இன்னொரு டேம் கூட நீங்க போட்டுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு டேம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ 1ஓ 2ஓ ஏதோ ஒன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஜீரோ உங்களுக்கு கேன்சல் ஆகும். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? உங்களுக்கு இங்க 1ஓ ஏதோ ஒன்னு வரும். அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருக்கும். அந்த மாதிரிதான் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆன்சர். கரெக்டா பாருங்க. 1812000 வருதா? ஆமாக்கா. ஓகே இதுதான் கான்செப்ட். என்ன பண்ணிருக்கோம்? இதுல இருந்து இது லெஃப்ட் ஓவர் ஆகுறது கண்டுபிடிக்கிறதுக்கு, மீதம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட வால்யூம்ல இருந்து இதோட வால்யூம் மைனஸ் பண்றோம். அவ்வளவுதான். ஓகேவா? எல்லா வேல்யூமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணும்போது 3 டேம் வச்சுக்கோங்க. நம்ம இங்க 2ஓட ஸ்டாப் பண்ணிருக்கோம்ல அதுல 3 டேம் போடுங்க. ஏன்னா இங்க மீட்டரை வந்து நம்ம சென்டிமீட்டர் கியூபா மாத்துறோம். இல்ல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இங்க மீட்டர் மாத்திருக்கோம்ல அதை எல்லாமே சென்டிமீட்டரே வச்சுக்கிட்டு இத மட்டும் நீங்க 100 மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி கூட போடலாம். அப்படி போட்டா இங்க மீட்டர் கண்டுபிடிச்சு சென்டிமீட்டர் கண்டுபிடிக்க தேவையில்ல. டைரக்டாவே நீங்க சென்டிமீட்டர்ல கூட போடலாம். உங்க புக்ல சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்களா? அப்படி எதுவுமே கேட்கல. அப்ப நீங்க மீட்டர்ல போட்டாலும் சென்டிமீட்டர்ல போட்டாலும் உங்க கரெக்ட் தான். உங்க விருப்பம். நீங்க எப்படி வேணாலும் போடலாம். ஏன்னா 2 போட்டாலும் அவங்க ஸ்பெசிபிக்கா மீட்டரில் காண்க சென்டிமீட்டரில் காண்கன்னு நமக்கு கேட்கல. அதனால எதுல கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். கான்செப்ட் புரியுதா பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. மத்தவங்களுக்குலாம் ஓகேவா? ஓகேக்கா. 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 ஓகேப்பா. சரி யாரும் எது கேக்குறேன்னா கேளுங்க. இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் பெண்டிங் இருக்கு. நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி யாரும் எதை கேக்குறதுன்னா சொல்றதுன்னா சொல்லுங்க. இந்த ஒரு சம் மட்டும் இருக்கு. நான் சொல்லி கொடுக்குறேன். கியூப் கண்டுபிடிக்கிறீங்களா?
இல்ல இல்ல அப்புறம் பாத்துக்கலாமா? அக்கா வீடியோ எடுத்து போட்டு விடுறேங்க கண்டுபிடிச்சு. ஓகே ஓகேப்பா. கண்டுபிடிக்கிற வீடியோவா? இல்லக்கா கரெக்ட் பண்ற வீடியோக்கா. சரி. ஆல்ரெடி ஒரு வாட்டி செஞ்சீங்களாக்கா? செஞ்சாங்களாக்கா? இல்ல இல்லப்பா. இல்லம்மா. சொல்லிட்டு இருக்காங்க. ஜென்சி சொன்னா இல்லையே. பண்ணி பண்ணி அனுப்புறேன்னு சொன்னாங்க. என்னம்மா? நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இது மாதிரி டைம் குடுப்பீங்களா, அப்ப செஞ்சு காமிச்சாங்கன்னு ஜென்சி சொன்னாக்கா. ஜென்சி வந்து ஏமாத்திருக்காங்க. சும்மா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க செஞ்சு காட்டலப்பா. இல்ல நான் தான் கோமா ஸ்டேஜ் போயிட்டு வந்துட்டேனா? இல்லக்கா செய்யலக்கா இன்னும். யாரோ உங்களை நல்லா நீங்க ஒரு நாள் கிளாஸ் லீவ் போட்டிருக்கீங்க, அதனால ஜென்சி வந்து உங்களுக்கு இப்படி சொல்லிட்டாங்க போங்க. ஆமாங்கக்கா, ஏமாத்திட்டா. சரி, எதுவும் கேக்குறீங்களா சொல்றீங்களா? பத்மஸ்ரீ, தாரா, ஹர்ஷி. இனிமே நாளை அப்படின்றதே நம்ம லிஸ்ட்ல இல்ல, பாத்துக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கா, சரி சரிம்மா. நாளை அப்படின்றதுக்கு பதிலா நீங்க வேற என்ன சொல்லலாம்? டுமாரோ. நீங்க ஏதாவது சொல்லுங்கக்கா, கேக்குறேன். சொல்ல கேக்குறீங்களா? நான் தான் இன்னைக்கு ஊட்டி கேட்டனே. எப்பக்கா? ஒரே ஒரு கொஸ்டின், எந்த டீ கோல்டா இருக்குன்னு கேட்டனே. தெரியலையேக்கா. அதான் ஊட்டி. நான் கூட ஊட்டிக்கு இல்ல இல்ல. சரி, வேற எதுவும் கேக்குறீங்களா? இல்ல அப்படியே சம் போயிருவேன், அதுக்கு தான் கேக்குறேன். இட்ஸ் டைம் டு ரிலாக்ஸ். அக்கா பாட்டு பாடுன்னு சொன்னீங்க. நான் இப்ப சொன்னேன். நீங்க என்கிட்ட சொன்னீங்க, நான் பாடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் வைக்கல, அதுக்கப்புறம் மறுநாள், அதுக்கப்புறம் நான் வரல, அப்புறம் நேத்து இல்ல, இன்னைக்கு வந்துட்டோம். சரிங்க, ரகுத்துல்லா பாடி காட்டுறேன். அந்த டயலாக்லாம் நான் அப்புறமா சொல்றேமா. நீங்க அதான் கேப்பீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க வந்தப்ப நேர்ல நான் விட்டுருக்க கூடாது, அப்பவே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி, ஸ்டார்ட் பண்ணிட்டா? எந்த பை? அதுவா? அது பை இல்ல. ஆக்சுவலா நான் வந்து ரெயின் கோட் வந்து பேக் வைக்கிற மாதிரி வாங்கல. அது வந்து பேக் வச்சா பத்த மாட்டேங்குதா, அதனால எங்க அப்பா வந்து ஐடியா பண்ணி தனியா ஒரு பை கொடுத்தாங்க. அதுக்குள்ள பேக் வச்சுக்கிறேன் நானு. ஏன்னா கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி ரெயின் கோட் வாங்கிட்டோம். அவ்வளவு சேர்ந்து நினைச்சிட்டீங்களா? இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் நான் யாரையும் எழுதி சொல்லல. சரி, நான் வந்து நல்லா வந்து வெயில் காலத்துல வந்து இருந்தா நீங்க எல்லாம் பாக்கும்போது நான் வந்து டீசென்டாவது இருந்திருப்பேன். எதையும் மாட்டிக்கிட்டு வந்தேன் நானு. சரி, பாட்டா? ஆனா இந்த பாட்டு ஒழுங்கா எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் பாடுறேன். இருக்கட்டுங்கக்கா, பாருங்கக்கா. சாலை நடுவே சோலை இதுதானோ, தேவ மகளோ தேரில் வருவாளோ. ரகத்துல ரசிக்கிறவல்லா, நீ அசப்புற அசைன்னு நல்லா, இருமன இல இருக்கிற கூத்து, இது சுட சுட இருக்குது சுருதியாத்து,
மாசில்லா மாறுவேடம் மாசில்லா கொண்டு வந்த மாசில்லா வெண்ணிலாவே இத வேவு பார்த்தாயோ மாறுமோ நீலவானம் மாறுமோ நீண்ட தூரம் மாறுமோ 100 மேகம் இது வயசின் சூதாட்டம். ஓ ரகத்துள்ள ரசிக்கிறவல்லா நீ அசுப்புற அசேன நல்லா இருமன இணையிற இருக்கிற கூத்து இது சுட சுட இருக்குது சுருதியாத்து. நனனை நனஹை நனனை நனஹை நனனை நனை நஹைனா நனனை நனஹை நனனை நனஹை நனனை நனை நஹைனா நான் கனவுல கவிதையை எழுத முயலா சில பழையன கழியுது புழுதியன வளருது வளவா மின்சாரம் என் கையில் ஓடும் சும்மாவே தொட்டாலே போதும் தொடவா தொடவா யாரும் நெருங்கி அருகினில் வரவில்லை. ஓஹோ ரகத்துள்ள ரசிக்கிறவல்லா நீ அசுப்புற அசேன நல்லா இருமனம் இணையிற இருக்கிற கூத்து இது சுட சுட இருக்குது சுருதியாத்து. ஆகத்துள்ளா 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 இவ வெயிலில உடல் இது உருகி வலிய ஒரு மலையில மனசது மருகி நனைய நாள்தோறும் மணி என் வானம் மாறும் ஹனிமணி சந்தோஷம் ஹனி கோபங்கள் ஆகும் அடடா அடடடடா ஓ ஏற்றம் இரக்கம் இருப்பதும் ஒரு சுகம் ஓ ரகத்துள்ள ரசிக்கிறவல்லா நீ அசுப்புற அசேன நல்லா இருமனம் இணையிற இருக்கிற கூத்து இது சுட சுட இருக்குது சுருதியாத்து. மாசில்லா மாறுவேடம் மாசில்லா கொண்டு வந்த மாசில்லா வெண்ணிலாவே இது வேவு பார்த்தாயோ மாறுமோ நீலவானம் மாறுமோ நீண்ட தூரம் மாறுமோ 100 மேகம் இது வயசின் சூதாட்டம். அவ்வளவுதாம்மா. முடிஞ்சிட்டு ஆரம்பிச்சுக்கா. நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ. தேங்க்யூ. நான் இது நான் இது வந்து வந்து இருந்துச்சா? தேங்க்யூ. நான் அதிகமா கேட்டதில்லை இந்த பாட்டை. முன்னாடி சின்ன வயசுல எங்கேயோ கேட்டிருக்கேன். இப்ப ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆனிச்சு, அதனால சும்மா அப்பதான் ஒரு டைம் பார்த்தேன். நல்லாதான் இருந்துச்சு. அதான் சரி ட்ரை பண்ணிட்டு பாருங்க சார். ஓகேம்மா, தேங்க்யூ. இந்த மாதிரி நான் மட்டும் பாட முடியும். சூப்பரா இருந்துச்சா? தேங்க்யூ. நீங்களும் பாடலாம்ல. உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை நீங்க வெளிப்படுத்தலாம். நீங்க என்ன மட்டுமே பாட சொல்றீங்களே. நீங்களும் நல்லா கண்டிப்பா உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். அத வந்து வெளிப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா எனக்கும் தெரியும் இது வந்து ஒரு எல்லாரும் படிக்கிற அந்த ஒரு இக்கலான ஒரு டைம். இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக அப்பப்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். சரி, வேற யாரும் இது கேக்குறீங்கன்னா சொல்லுங்க. இல்லைன்னா அப்படியே நான் சம்க்கு போயிடுறேன். இன்னும் ஒரு சம் நமக்கு பெண்டிங் இருக்கு. சொல்லுங்கப்பா. ஷாக் அடிக்கிற பூச்சி எதுக்கா? ஷாக் அடிக்கிற பூச்சி எது? ஷாக் அடிக்கிற பூச்சி மின்மினி பூச்சி. கரெக்ட்டுக்கா. கரெக்டா? ஜாலி. நான் சும்மா ஏதோ கெஸ் பண்ணேன். என்னது? சைக்ளோட்ரானா? சைக்ளோட்ரான் என்பது அதை குறிக்கும். சைக்ளோட்ரான் இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். சைக்கிள் ஓட்டுகிறான் என்பதனை குறிக்கும். ஏற்கனவே பாத்துட்டீங்க தானே அதெல்லாம்.
உண்மையா இப்ப கரெக்டா? நானா சும்மா சொன்னப்பா. உண்மையாவே பாக்கல. கரெக்ட்டுக்கா. கரெக்டா? புரோட்டான் சைக்ளோட்ரான் அந்த மாதிரி வரும்ல அதானே? சரி சரி. ஏதோ வந்துச்சுக்கா அதை சொன்னேன். சரி சரி. நல்லா இருக்கு சைக்ளோட்ரான். சரி வேற அதே மாதிரிதான் நான் வந்து முன்னாடி ஒருத்தவங்க வந்து என்ன ஒரு விஜய் பாட்டு ஒண்ணு வரும்ல, புகையில அறுவடைக்கு தயாரான அப்பன்ட்டு களை எடுத்து அந்த இது வந்து ட்ரெண்டிங் ஆனப்ப அத வந்து பாடிட்டு கிடப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து ட்ரெண்டிங் ஆனிச்சுன்னா அதை வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணுவேன். ஆனா அது நான் உங்கள்ட்ட பாடி காமிச்சிருக்கேன். இதான் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இருக்குக்கா. இருக்கா? சரி லாஸ்ட்டுக்கு போயிருமா? தாரகாலாம் நல்ல பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னாங்க, ஆனா பாட மாட்டேங்கிறீங்க. ஆனா உண்மையாவே அந்த பாட்டு இன்னும் நீங்க பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு அந்த கல்லை மட்டும் கண்டால பாடுவீங்களே அது. அதே மாதிரி ஹர்ஷினி ரொம்ப டேலண்டடான கேர்ள்னு சொன்னாங்க. சொன்னாங்க யாருன்னு சொல்லுங்கக்கா. இல்லக்கா யாருதான் சொன்னாங்க? சொன்னாங்கம்மா நீங்க டேலண்ட்னு சொன்னாங்க. யாருக்கா சொன்னா? அது வந்து சீக்ரெட். ஆனா சொன்னாங்க ஒருத்தவங்க. அது மாதிரி நந்தினி எல்லாம் டேலண்ட் வச்சுட்டு பேச மாட்டாங்க. இளம்பிரியன் பாட மாட்டாங்க. இளம்பிரியன் பாடுவாங்க. இளம்பிரியன் வந்து குட் பாய். நான் வந்து கண்டுபிடிச்சேன். எப்படிக்கா? பார்த்தாலே ரொம்ப குட் பாயா தான் தெரிஞ்சீங்க. சரிக்கா சரிக்கா. அப்ப சுபாஷினி வாயை திறக்கல. யாருப்பா? யாரு வாயை திறக்கல? சுபாஷினி தாங்க. சுபாஷினிய திறந்தாங்களே, அதான் என்னமோ சொன்னாங்களே. அவங்க வந்து நான் இப்ப கொஸ்டின் கேட்க போறேன் சுபாஷினி, நீ சொன்ன மாதிரி வாயை வந்து திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிதானே சுபாஷினி? என்ன நான் கொஸ்டின் கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா பேச மாட்டீங்களா? அது மாதிரி பாத்துக்கலாமா? இவங்க ஹரிஷ் தான் இன்று போய் நாளை வாங்குற மாதிரி செய்யவே மாட்டேங்கிறாங்க, பாடவும் மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து திருநாளை போறாய். இல்ல சரி சரி, ஒரே ஒரு சம் மட்டும் இருக்குமா, அதை மட்டும் நான் முடிச்சிடுறேன். நாளைல இருந்து 8th சாப்டர் பார்க்கலாம். நாளைக்கு லீவா உண்டா எல்லாருக்கும்? லீவுக்கா? உண்டு. சூப்பர். ஸ்கூலுக்கு வைக்கிறாங்க. ஆமாங்க 7:30க்கே போகணும். 7:30க்கே போகணும். எத்தனை மணிக்கு வருவீங்க? ஃபுல் டே வரணுமா இருக்கணுமா இல்ல வந்து என்ன இல்லக்கா? ஹாஃப் டேக்கா நாங்க. ஓகே ஓகேமா. சயின்ஸ்க்கு புயலே அடிச்சா வருவாங்கக்கா. மேக்ஸ் டீச்சர் கூட தான் வெள்ளமே வந்தா கூட வருவாங்க, போட் வச்சுக்கிட்டு. சோசியல் மிஸ்ஸும் சயின்ஸ் மிஸ்ஸும் தான் அடிச்சுக்கிறாங்க எங்க ஸ்கூல்ல. உங்க ஸ்கூலுக்குலாம் நான் மேக்ஸ் டீச்சரா வந்தேன், அவ்வளவுதான். என்ன பண்ண போறீங்க? ஒரு பீரியட் கிளாஸ் எடுத்துட்டு பாக்கி பீரியட்லாம் கதை பேசலாங்கற. நீங்க பேசுவீங்க. ஆனா நான் என்னோட வேலையில கரெக்டா தான் இருப்பேன். முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஃப்ரீயா விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். பாத்துக்கோங்க. வந்தேன்னா அதுக்குள்ள நீங்க எந்த கிளாஸ் போறீங்களோ நீங்களே டீச்சராக கூட வாய்ப்பு இருக்கு.
உங்க ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க ஹரிஷ். நான் தான் வரல. பண்ணிட்டு வாங்க. கேள்விப்பட்டேன்க்கா. கேள்விப்பட்டீங்களா? யார் சொன்னது? HM சார் தான். HM சார் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லக்கா நான் கேட்டேன். கேட்டீங்களா HM சார்ட்ட? ஆமாக்கா அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னீங்களே. ஆமா. ஐயோ உண்மையாவா? என்ன சொன்னாங்க சார்? கேட்டேன் அப்படி இப்படி வரீங்களான்னு கேட்டேன்க்கா. இல்லன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரல அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி சரி. அப்புறம் எப்படி நாங்க எல்லாம் கேட்டாங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னதுக்கா? ஒர்க்குக்கு. அது சொல்லலக்கா, அது நானா சொன்னேன். இது பேர் தான் போட்டு வாங்குறதா? சரி ஓகே. ஆமாக்கா. சரி சரிம்மா, இந்த சமுக்கு வந்துடலாம். உங்களுக்கு பத்தலக்கா. என்னம்மா? எனக்கு உங்களுக்கு திறமை பத்தல. எதுல போட்டு வாங்குறது சொல்லாம இருக்கிறதுலயா? ஆமாங்க. சரி என்ன பண்றது? சரி ஓகே. பாருங்க, ஒரு அரைக்கோள வடிவத்துல ஒரு கிண்ணம் ஒண்ணு இருக்கு, ஓகே, ஒரு பவுல் ஒண்ணு இருக்கு. இது ஃபுல்லா வந்து ஒரு பழச்சாறு வந்து நிரப்பி வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஜூஸ் ஊத்தி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து உயரத்தை விட 50%, அதாவது 50% அதிக ஆரம் கொண்ட உருளை. உயரம் ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, உயரத்தை விட 50% வந்து அதிகமா இருக்கு. ஏற்கனவே இருக்கிற ஹைட்டை விட 50% அதிகமா இருக்கிற மாதிரி ஆரம் எடுத்துக்கிறாங்க. ரேடியஸ், ஓகேவா? ரேடியஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுல இருந்து இதுக்கு மாத்துறாங்க, ஓகேவா? இதுல இருந்து இதுக்கு ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? எவ்வளவு சதவீதத்துல வந்து பழச்சாறு வந்து இதுக்கு ஃபுல்லா வந்து நிரம்பி இருக்கும்? அதாவது இத தூக்கி இதுல ஊத்திட்டாங்க அப்படின்னா இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளால நிரப்ப முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. எது பெருசு? இந்த இதுல இருந்து தூக்கி இதுல ஊத்துனா இது பத்துமா பத்தாதா? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படி ஊத்த முடிஞ்சிச்சுன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஊத்த முடியும்? அந்த மாதிரி நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? சொல்லுவாங்கல்ல, இப்ப வீட்ல வந்து ஏதோ ஒரு பவுல்ல வந்து ஜூஸே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா கூப்பிட்டு என்ன பண்றாங்க, அதை எடுத்து இதே மாதிரி இருக்கிற இன்னொரு கிண்ணத்துல ஊத்தி வச்சுட்டா, இது வந்து பக்கத்து வீட்டு கிண்ணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க போயிட்டு இத்தனோண்டு இருக்கிற இந்த பவுலுக்கு பெரிய ஒரு அண்டாவையோ இல்ல வந்து ரொம்ப குட்டியா இருக்கிற ஒரு மூடி சைஸ் இருக்கிற ஒரு இதையோ எடுத்து நீங்க வைக்க மாட்டீங்க. இது என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு கொஞ்சம் ஆப்டா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல இதை ஊத்துவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாத்திரம் இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல இருந்து இதை ஊத்துறீங்க, நீங்க பயந்துகிட்டே ஊத்துறீங்க. இது ஃபுல்லும் பத்துமா என்னன்னு தெரியலையா, ஊத்திடலாமா அப்படின்னு ஊத்தி பாக்குறீங்க. அப்படி ஊத்தும் போது நம்மளால எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஊத்த முடியுது? ஃபுல்லு வந்து நம்பிடுதா இல்லையா, இல்ல இதுல கொஞ்சம் தங்கிருதா, இல்ல அது கொஞ்சம் காலியா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. ஆனா இதுல ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த பாத்திரம் இன்னொரு பாத்திரம் எடுக்கிறீங்களா, அது எப்படி இருக்குன்னா அதோட ஹைட்டை விட 50% எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி ஆரம் இருக்கு. அதாவது ஆரம் பெருசா இருக்கு, ஹைட் குட்டியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மீனிங் ஹைட்டை விட 50% வந்து இருக்கிற ஹைட்டை விட எக்ஸ்ட்ராவா இருக்கு ஆரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா எந்த இதோட நம்ம வந்து ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சரி வாங்க பாக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து சரி வேணாம் விடுங்க. சரி சொல்லுங்கக்கா. ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் முடியாது, சொல்லிதான் ஆகணுங்க. சரி சொல்றேன், அப்புறமா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். சொல்லிட்டுதான் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்றேன். நீங்க கவனிச்சாதான் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கவனிக்கிறேன், கிளாஸ் முடிச்சு சொல்லணும்.
ஓகே சரி சரி. இப்போ இங்க வந்து 50% இருக்கா? H H 50%னா 50 by by 100 100 plus H. இது கேன்சல் பண்றேன். இது கேன்சல் பண்ணா 1 டைம், இது 2 டைம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். அப்படின்னா H plus 2H divided by 2 அப்படின்னா 3H by 2. இதுதான் நமக்கு R ஓட வேல்யூவா இப்போதைக்கு இருக்கு. ஆனா நான் வந்து இதுலயும் R இருக்கும் அப்படின்றதுனால இதே R வச்சுக்க போறேன் நானு. எனக்கு H வேணும்னு நான் எடுத்துக்க போறேன். H வேணும் எனக்கு. அப்போ இந்த 3/2 நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்ப 2 R by 3 அப்படின்னு Hக்கு பதிலா நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஓகே. சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்துக்கும் தனித்தனி வால்யூம்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா ரெண்டுத்துலயுமே ஜூஸ் தான் இருந்தது. அப்போ வால்யூம் கண்டுபிடிச்சா கரெக்டா இருக்கும். சரி. இப்போ இது அரைக்கோளத்துக்கு கன அளவு ஃபார்முலா சொல்லுங்க. வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் சொல்லுங்கம்மா. 2/3 by r cube. ஓகே இதுல எதுவுமே சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இல்ல. R தான் இருக்கு, அப்படியே வச்சிடலாம். அடுத்து இது உருளையின் கன அளவு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் சொல்லுங்க. By r Pi square. pi r square h க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். 2r by 3. இப்போ இந்த r ஸ்கொயரையும் r யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2/3 முன்னாடி போட்டுக்கலாம். pi r in square into r cube. இப்ப பாருங்க ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா என்னமா மீனிங்? அதே சைஸ் கிண்ணங்க எடுத்துட்டுக்கா. அதே சைஸ் கிண்ணம், அதாவது அதுல உள்ளது அதே சைஸ்ன்னு சொல்றதை விட அதே கொள்ளளவு இருக்கிறது. ஓகேவா? அந்த வால்யூம் ஃபுல்லா இதுல பத்தும். அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் இதுல இருந்து இதுக்கு அதுக்கு போகும்? 100%. வெரி குட். அவ்வளவுதான். அப்ப ஃபுல்லுமே நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால 100% ஜூஸையுமே நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இதுல நமக்கு கிடைக்கிற ஆன்சர். அவ்வளவுதாம்மா. சம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிடலாமா? 7th சாப்டரே முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிடலாமா? Okay. டைம் இருக்குமா? ஸ்கூல் போயிட்டு வந்து டைம் இருந்தா எழுதுறேங்க. சரி, டைம் இருக்கிறவங்க எழுதுறீங்களா? எழுதுறோம்க்கா. ஓகே. நாளைக்கு ஒரு ஃபுல் சாப்டர் இருங்க. என்கிட்ட ஃபுல் சாப்டருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டெஸ்ட் இருக்கான்னு பாக்குறேன். அது இருந்ததுன்னா நீங்க மார்னிங் டெஸ்டா கூட வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா 7.3 மட்டும் தனியா இருந்ததுன்னா அதை எழுதுங்க. வீக்ல லாஸ்ட் கூட நம்ம அதை ஃபுல்லா எழுதிக்கலாம். என் போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆக போறது. என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஒரு புது போன் வாங்கியிருக்கேன். அதான் சொல்ல வந்தேன். அப்பனா பேட்டரி ப்ராப்ளம் இருக்காதுக்கா. நான் இருக்காது. இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும் என்னோட போன். கால் பண்ணா கண்டுபிடிக்க முடியாது என் போன்ல. ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். இப்போ 1% வந்துருச்சுமா? சரி. அப்ப நான் 7th சாப்டர்ல கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சார்ஜர் அங்க கிடக்கு. நான் எடுக்க போனாலே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். பேட்டரி சேவர் போட்டுங்க. இருக்குப்பா, அலர்ட் மெசேஜ்லாம் வரும். அப்பவுமே நான் கண்டுக்காம உங்களுக்கு எடுத்துட்டு இருப்பேன். ஓகே, வேற இல்லம்மா. 7.3க்கு தனியா இல்ல. அதனால நாளைக்கு ஃபுல் டெஸ்ட் எழுதிருங்க. லீவ்ல இருக்கிறவங்க ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. லீவ் இல்லாதவங்க உங்களால எவ்வளவு முடியுமோ எழுதுங்க. ஓகேவா? ஓகே. இதோட 7th சாப்டர் முடிஞ்சிருச்சு. நல்லா படிங்க. நாளைல இருந்து 8th சாப்டர் நான் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க தான் படிக்கிறது உங்க வேலை. படிங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் क्वेश्चनலாம் நான் ஃபைனலா கூட சொல்றேன். நல்லா படிங்க. 100 மார்க் எடுத்தே ஆகணும். எடுத்துடலாம்ல இளம்பிரியன்? எடுத்துடலாம். சரிப்பா. ஓகேமா. நாளைக்கு பாப்போமா? பை பை. எல்லாரும் ரிபப்ளிக் டே போயிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வாங்க. ஓகேக்கா. கல்லம் டை கூட கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. அதாவது 1 ரூபா மிட்டாயில 50 காசு மிட்டாய் வாங்கினா கொடுப்பாங்க. சரி. அதுலயும் உங்களுக்கு பாதி பாய் தரீங்களா? சரி, அப்ப எடுத்து வைங்க. நாளைக்கு அந்த பக்கமா வந்து வாங்கிக்கிறேன். ஓகே தானே? என்னமா?